ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், லேப்டாப் தான் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு அட்வான்ஸான லேப்டாப்பு, நல்ல புத்தம் புது கண்டிஷனில் ஒரு ஃப்ரெஷ் லேப்டாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு 3 லேப்டாப் போட்டு 3ல் 2 லேப்டாப் சேர் ஆயிடுச்சு, ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுவும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஆசூஸ் விவோ புக்கில் விவோ புக் 15 சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான லேப்டாப்பு. நல்லா ஆக்சுவலாக கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு லைட்டு பவுச் இது ஸ்க்ராட்ச் மார்க்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி நல்லா இருக்கு. நல்ல ஒரு வைடான டிஸ்பிளே 15.6 இன்ச்சு டிஸ்பிளே. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் காட்டுறேன் பாருங்க. இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். ஆசூஸ் விவோ புக் 15ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுருக்காங்க பாருங்க. 85% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. இந்த பெசில் சொன்ன மாதிரி ரொம்ப மெல்லிசான பெசில். சொல்லப்போனால் ஒரு ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளே மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக, நல்ல ஒரு நல்ல ஹை பிரைட்னஸ் கான்ட்ராஸ்டோட டிஸ்பிளே தான் இது. உங்களுக்கு யூஸ் பண்ணும் போது தெரியும் உங்களுக்கு. மற்ற லேப்டாப் டிஸ்பிளே கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதோட டிஃபரன்ஸ் தெரியும். இதோட ஸ்பெக் பார்க்குறீங்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஒரு தின் அண்ட் லைட் வெயிட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 1.7 கேஜி டோட்டலாகவே ஒரு 1.5 கிலோ கிட்ட தான் இருக்கு. ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மைக்கு பார்த்தீங்கன்னா 2 மைக்கு ப்ளஸ் கேமராவோட ஹெச்டி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ கேர் சர்டிஃபைட், அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த உங்களுக்கு கண் எஃபெக்ட் ஆகாது. ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா இது வந்ததுலேருந்து சார்ஜே போடல, இது வரைக்கும் நல்லா நிற்குது. சார்ஜ் மோர் தென் உங்களுக்கு வந்து நல்லா ஆக்சுவலாக ஆசூஸில் இந்த மாதிரி விவோ புக் சீரிஸ் ரொம்ப நல்லா சார்ஜ் நிற்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபோன் ஃபோட்டோஸ் வயா லிங்க் மை ஆசூஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அது ஒரு மேட்ரு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர் i3ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th ஜென்ரேஷன் லேப்டாப் காட்டுறோம். இன்டெல் கோருங்க பாருங்க. இன்டெல் கோரில் i3ல 11th ஜென்ரேஷன் 3 GHz. இதுவும் கிளாக் ஸ்பீடு நல்ல ஸ்பீடாக இருக்குது. உங்களுக்கு வந்து கோர்லாம் நிறைய இருக்கும். 8 GB ரேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து 256 GB எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் வரதே பெரிய விஷயம். அதுக்கு தாண்டி உங்களுக்கு 512 வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா NVMe ஹார்ட் டிஸ்கில் கிங்ஸ்டன் போடுறாங்க பாருங்க. 1 TB ஹார்ட் டிஸ்க், நல்ல உங்களுக்கு ஒரு அட்வான்ஸான எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல எஸ்எஸ்டியாகவும் இருக்குது, 1 TBயாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ப்ளூடூத் எல்லாமே உங்களுக்கு எந்த டாங்கல்லாம் போடாமல் நல்ல க்ளீன் யூஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்ட்டும் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மெமரி கார்டு போட்டிருக்கு, ஆடியோ ஜாக் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, அப்புறம் யூஎஸ்பி போட்டிருக்கு, HDMI போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்லிம்மான சார்ஜர் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா யூஎஸ்பியும் 2 இருக்குது. நல்ல லாங் லாஸ்டிங் பேட்டரியும் இருக்குது உங்களுக்கு. இதோட கிராஃபிக்ஸும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ் 3.8 GB, ஆக்சுவலாக 4 GB கிராஃபிக்ஸும் இருக்குது. ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ராட்ச் கூட இல்லை. இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இருக்குது. நல்ல ஒரு 15.6 இன்ச்சு ஒரு பெரிய டிஸ்பிளே வித் நியூமரிக் கீபோர்டும் இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பேக் லைட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன், காமிச்சிடுறேன். ஆமாம், கீபோர்ட் பேக் லைட் இங்கே பாருங்கள். இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வேணும்னா ஆஃப் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து மவுஸ் பேட் லாக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு பேக் ஆக்சுவலாக இதில் மாதிரி என்டரோட கலர் மட்டும் வித்தியாசமாக சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்க. இது மேலே உள்ள ஸ்க்ராட்ச் கார்டும் இருக்குது. அந்த எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. முன்னாடி ஸ்க்ராச்சஸ் ஆனாதுன்னு நினச்சிங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. கம்பெனியோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் போட்டிருக்காங்க. சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புதுசு ரேட் ஆசூஸ் சீரிஸ் ஆசூஸ் விவோ புக்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 38 to 40,000 வரைக்கும் போடுவாங்க. i3ல 11th ஜென்ரேஷன் இது வந்த புதுசில் அப்படி தான் இருக்குது. நல்ல சூப்பரான லேப்டாப். இதோட நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக வரும். ஜஸ்ட் 16,500 16,500 ஆசூஸ் விவோ புக்கு. 1 TB SSD ஸ்டோரேஜ், 8 GB ரேம் இருக்குது. நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. வாங்க சார், கால் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு சேனலையும் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.